எப்படி இருந்த தலைமுறை இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையா மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். உடை, சிகை அலங்காரம், அதான் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல அப்படித்தானே? ஆமா. ஒரு ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும். ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, முழங்கால் வரைக்கும் கரெக்ட்டா அந்த பேண்ட் இருக்கணும். சட்டை நீட்டா அயர்ன் பண்ணியிருக்கணும். தலை அதுக்குன்னே எல்லா அம்மாக்களுக்கும் யுனிவர்சலா ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். சீப்ப எடுப்பாங்க. கரெக்ட்டா இந்த கார்னர்ல வச்சு வாரி விடுவாங்க. அவனுக்கு எப்படி முடி இருந்தாலும் சரி, அவங்க வார்றது தான் ஒரு ஹேர் ஸ்டைல். அது எல்லா பசங்களுக்கும் எல்லா அம்மாவும் வாரி விட்டுருப்பாங்க ஒரு ஹேர் ஸ்டைல். ஆனா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறவனுக்கு இந்த பக்கமும் முடி இருக்க மாட்டேங்குது, இந்த பக்கமும் முடி இருக்க மாட்டேங்குது. நடுவுல லாரி ஓடுற மாரி வைக்க போறா வச்சிருக்கான். சில பேர்லாம் கலர் கோழி குஞ்சு மாரியே வரான். கலர் கலரா அடிச்சிருக்கான். சிகப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர்ன்னு. அவன் தலைய பார்க்கும்போதே பல வண்ணங்களுடைய கலவையா தான் பள்ளிக்கூடத்துக்கே வரான். இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. காஸ்டியூம் போடும்போது சொல்றோம் இல்லையா? கையெல்லாம் இப்படி அழகா இருக்கும். நீட்டா இருக்கிற மாரி ட்ரெஸ் எடுக்கணும். எனக்கு இந்த மாரி இருக்கிற காஸ்டியூம் தான் வேணும் அப்படின்ற கேட்ட தலைமுறையெல்லாம் மாறி, இன்னைக்கு ஜென்ஸி தலைமுறை வந்திருக்கான். என் பேண்ட் கிழிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடத்துலயாவது கிழிஞ்சிருக்கணும். சட்டையில கண்டிப்பா 2 பட்டன போடவே மாட்டாய்ங்க. அது அவங்களுடைய ரூல் புக்ல எழுதி இருக்குது. சட்டையில 2 பட்டன் போடக்கூடாது. அதுவும் நிச்சயமா பாருங்க, நெறைய ஸ்கூல்ஸ்ல இன்னைக்கும் பார்க்குறோம். அன்னலட்சுமி அவர்கள்லாம் ஆசிரியரா இருக்காங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேண்ட் இந்த முட்டிக்கிட்டயே சுருக்கி வச்சிருக்கிறான். லெகின்ஸ் மாரியே போட்டுட்டு இருக்கிறான். சட்டை அவன் கை ஏற்கனவே சும்பி போய் தான் இருக்குது சின்னதா. அதுலயும் இங்கேயே சுருட்டி விட்டு, அதை மடிச்சு விட்டு, அப்படிலாம் கலாச்சாரத்தை எல்லாம் இன்றைக்கு போற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்தான். டக்குன்னு பஸ்ஸில் ஏறினா டக்குன்னு கீழே இறங்கிட்டான். தம்பி சீட்லாம் இருக்குதுடா, ஏறுடா. அதெல்லாம் வேணாங்க. டேய் சீட் இருக்குதுடா, ஏறுடா. முன்னாடி சீட் இருக்கு, எனக்கு பக்கத்தில் கூட சீட் இருக்கு, வந்து உட்கார்ற. வேணாங்க. ஏன்பா இவ்வளோ சீட் இருக்கு, ஏன் ஏற மாட்டேன்ற? பூரா ஒரே ஆம்பளையா இருக்கா, இந்த பஸ்ஸில் எவன் ஏறுவான் அப்படிங்கிறான். இவன் என்ன எதிர்பார்க்குறான்னே தெரியல.